பிரைஸ் லார்ட். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 42-43 வாசி. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார். அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் அந்நியோன்யத்திலையும் அப்பம் பிட்குதலிலையும் ஜெபம் பண்ணுகிறதுலையும் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம்னா என்னது? அப்போஸ்தலருடைய உபதேசம் இயேசுவானவர் சீசர்களுக்கு போதித்ததான உபதேசங்கள். கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து அந்த 12 சீஷர்களை என்ன செய்யறாரு? உருவாக்குறாரு. அவர் பரமேறி சென்றதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் தராரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு போதித்ததை நினைப்பூட்டுவார். அப்ப அந்த 3 வருஷம் இயேசு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இயேசுவானவர் போதித்தாரோ அவைகளை எல்லாம் நினைவுபடுத்தி சீசர்கள் என்ன செய்யறாங்கன்னா அப்போஸ்தலர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா போதிக்கிறாங்க. அது உபதேசம். உபதேசம்ங்கிறது என்னது? உபதேசங்கிறது என்னது? அறிவுரை. நீ எல்லாம் எனக்கு உபதேசம் பண்ணாத அப்படின்னா என்ன அர்த்தம்? வழிகாட்டுறது, போதிக்கிறது, அட்வைஸ் பண்றது, ஆலோசனை சொல்றது. தனிப்பட்ட நபர்களுடைய உபதேசங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு போதனைகளாக என்ன செய்யுதுன்னா வருது. ஆனா வேதம் ஒரு காரியத்தை சொல்லுது, அப்போஸ்தலருடைய உபதேசம். இப்போ நான் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நான் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை எனக்கு இருக்கக்கூடிய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் போதிக்கணுமா? அப்போஸ்தலருடைய உபதேசம். உபதேசத்துக்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதான வார்த்தை டீச்சிங்ஸ். இன்னொன்று உபதேசத்துக்கு ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை என்னன்னா டாக்ட்ரின்ஸ். டாக்ட்ரின்ஸுங்கிறது அது எப்படி அப்படின்னா இந்த முழு வேதாகமத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிறதான உபதேசங்களை பிரித்து இதுதான் வாட் வி பிலீவ் அப்படிங்கிறது. எல்லாரும் அங்கத்தினர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கத்தினுடைய தகுதிகள் அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுப்போம். ஞாபகம் இருக்கா? அதில் அங்கத்தினுடைய தகுதிகளில் அதில் வாட் வி பிலீவ்னு சொல்லிட்டு 16 உபதேசங்கள் என்ன செய்யணும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த சபையில் நீங்கள் அங்கத்தினராக சேர விரும்புறீங்கன்னா இந்த சபை எந்த உபதேசத்தின் அடிப்படையிலான சபை, இந்த சபையில் போதிக்கக்கூடியதான எந்த மெசேஜாக இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 16 உபதேசங்களில் உள்ளடக்கியதாக இருக்கும். எந்த டீச்சிங்ஸும் அந்த 16 உபதேசங்களை மீறினதா இருக்காது அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ ஒரு திருச்சபையினுடைய அங்கத்தினராக சேர்றதுக்கு முன்னாடி அந்த திருச்சபையினுடைய போதகர் எதை விசுவாசிக்கிறாரோ, அவர் எந்த உபதேசத்தில் வளர்ந்திருக்கிறாரோ அந்த உபதேசம் அப்படிங்கிறது தான் அந்த சபையில் போதிக்கப்படும். சரிங்களா? அப்போஸ்தலருடைய உபதேசம்ங்கிறது அப்போஸ்தலர்களுக்கு தனிப்பட்டது கிடையாது. அவங்க இயேசுவினுடைய உபதேசத்தை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இப்போ நான் ஏன் இந்த கொஸ்டினை கேட்குறேன் அப்படின்னா, தனிப்பட்ட நபர்களுடைய உபதேசம், தனிப்பட்ட நபர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு உபதேசமாக கொண்டு வரலாமா, அதில் இருக்கக்கூடியதான அபாயம் என்ன அப்படின்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை இன்னைக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. 7th டே அட்வென்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7ஆம் நாள் ஓய்வுக்காரர். அவங்க எப்படி பிரிஞ்சு போனாங்க? யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்க எப்படி பிரிஞ்சு போனாங்க? அதனுடைய ஃபவுண்டர் அந்த உபதேசத்தை ஒருத்தர் அவங்க இதை 7ஆம் நாள் ஓய்வுக்காரருடைய உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு சொப்பனம் வருது, கனவு வருது, ஆண்டவர் பேசுறாரு. பாரு, எல்லாரும் சனிக்கிழமை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதிக்கிறாங்க.
சனிக்கிழமை தான் நான் ஓய்வு நாளில் பைபிளில் சொல்லியிருக்கேன், அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவங்க உடனே என்ன செஞ்சிட்டாங்க, பாருங்க ஆண்டவர் வந்து என்கிட்ட வந்து இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதனையை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு உபதேசமாக கொண்டு வர்றாங்க. உபதேசமா அப்போ சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை அதை என்ன செய்கிறாங்கன்னா கொண்டு வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் என்ன செய்கிறாங்கன்னா அதை சொல்கிறாங்க, இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், ஆண்டவர் என்கிட்ட என்ன செஞ்சிட்டாரு, பேசிட்டாரு, அதனால் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதான உபதேசம் தான். சரி, நம்ம ஏன் சனிக்கிழமை வேதத்தில் பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை தான் என்ன செய்கிறாங்கன்னா 7ஆம் நாள் கர்த்தருக்கு ஓய்வு நாள். அப்போ ஏன் அது மாறிச்சு? நம்ம ஏன் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இது பண்ணுறோம்? ஏன் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம்? உயிர்த்தெழுந்த நாள். நம்ம வந்து அந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு வந்து அந்த பழைய பிரமாணங்களை நிறைய மாறுது. இப்போ நம்ம பலி செலுத்துகிறோமா? நம்ம பிராயச்சித்த பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி இல்லை. நம்ம பலி செலுத்துறதுக்கு புறா குஞ்சுகள், ஆட்டுக்கடாக்கள், காலையெல்லாம் பிடிச்சிட்டு சர்ச்சுக்கு போகிறோமா? எங்கப்பா பலி செலுத்துறதுக்கு என்ன கொண்டு வந்திருக்க? அப்படி எதுவும் இல்லை. அப்போ நிறைய காரியங்கள் என்ன செய்யுது, மாறுது. 7ஆம் நாள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 6 நாள் கிரியை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பாயாக. இப்போ 6 நாள் அப்படிங்கிறத முடிச்சு 7ஆவது நாளை வந்து கடைசி நாளை வந்து கர்த்தருக்குன்னு கொடுத்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாளை கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய 6 நாள் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா, ஸோ வேதத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலேயே 3ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு சில காரியங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் சொல்றேன். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்து அந்த உயிர்த்தெழுந்த நாள் அப்படிங்கிறது திருச்சபையினுடைய ஒரு பேசம் என்ன செய்து மாறுது. அந்த நாளில் கூடி ஆராதிக்கக்கூடிய காரியங்கள் மாறு. தனிப்பட்ட ஒரு நபருடைய மருந்து மாத்திரை எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா? ஒரு வியாதி, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு தலைவலி வருது, மருந்து மாத்திரை எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம். ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா மருந்து மாத்திரை எடுக்கலான்ட்டு? வேதத்தில் நிறைய இடங்கள்ல இருக்குது. மருத்துவச்சிகளை, எகிப்திய மருத்துவச்சிகளை தேவன் என்ன செஞ்சாரு, ஆசீர்வதித்தார். பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. அது எங்க இருக்குது? வசனம் தான் சொல்லுது. பிணியாளிகளுக்கு யாரு தேவை? வைத்தியன் தேவை. ஒரு இடத்துல நானே உன் பரிகாரியான கர்த்தர்னு சொல்றாரு. என்னுடைய விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கட்டும். அதே சமயம் ஒரு வியாதியா, ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்குது, அதை நீ எடுக்கிறத மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்குதா? இல்லை. ஆனா அது ஒரு திருச்சபையினுடைய உபதேசமா இருக்குதா? குறிப்பிட்ட சில சபைகள்ல நாங்க என்ன செய்ய மாட்டோம், மருந்து மாத்திரை என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். அப்ப நீங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப்போஸ்தலருடைய உபதேசமா, கிறிஸ்துவினுடைய உபதேசமா, அல்லது மனுஷருடைய கற்பனையா? அப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு, மனுஷருடைய கற்பனைகளை நீங்க வந்து என்ன செய்றீங்கன்னா உபதேசங்களை போதித்து ஜனங்களை என்ன விட்டு என்ன செய்றீங்க, தூரப்போக பண்றீங்க. சுமக்கிறதற்கு அரிதான சுமைகளை நீங்க என்ன செய்றீங்க, அவங்க மேல ஏற்றுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டீச்சிங்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுவுமே பிப்ளிக்கல் பேஸ்டா என்ன செய்யணும், இருக்கணும், பைபிள் பேஸ்டா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்புறோம், நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எதின் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும், இருக்கணும். வேதம் போதிக்காத ஒரு காரியத்தை உபதேசமா கொண்டு வர கூடாது. சரி, திருமணம் செய்யலாமா? செய்யலாமா? செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உபதேசம் இருக்குதா இல்லையா? பவுல் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு விபிதா என்ன திடீர்னு இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க? செய்யலாமாவா? என்ன திடீர்னு இப்படி புதுசா எதையாவது? ஸோ அப்போ திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறப்போ
அதை பைபிளில் இருந்தால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா எடுக்கிறாங்க. ரோமன் கேத்தலிக் சபையில் இருக்கக்கூடியதான ப்ரீஸ்ட் அவங்க இது பண்ணுறதில்ல. சிபிஎம்லையும் பண்ணுறதில்லைன்னு தான் நினைக்கிறேன். சிபிஎம்ல பண்ணுறதில்ல தானே. அவங்க பிலிவர்ஸ் பண்ணலாம், அங்கே இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க பண்ணக்கூடாது. அப்படி தானே, ஊழியக்காரங்க பண்ணக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்த ஊழியக்காரிகளும் பண்ணக்கூடாது. பெண்களாக இருந்தாலும் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துருந்தா பண்ணக்கூடாது. கரெக்டு தானே? ஏன்னா ஒருத்தர் சிபிஎம்ல இருந்து ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து போயிட்டு அங்கே ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து வந்ததான ஒரு ஸ்திரீயை, ஒரு சிஸ்டர் என்ன செஞ்சிட்டார், மேரேஜ் பண்ணிட்டார். சிபிஎம்ல இருந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. சரி நம்ம சர்ச்சுக்கு வருவோன்னு வந்தார். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவிருச்சு பாஸ்டர், அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி எப்படி கிறிஸ்துவினுடைய அன்பு வெளியில போட பாஸ்டர் சொல்றது ஒரு காரியத்தை. 1 கொரிந்தியர் 7:1 நீங்கள் எனக்கு எழுதின காரியத்தை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது. அவர் தெளிவாகவே சொல்றாரு, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், இது பவுலுடைய ஆலோசனையை தவிர தேவனுடைய ஆலோசனை அல்ல. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவோமாக, அதுதான் தேவனுடைய ஆலோசனை. பவுலை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சபைகள் அப்படிங்கிறது கடுமையான உபத்திரவங்கள் பாதையில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ உபத்திரவத்தின் பாதையில் திடீர்னு சொல்லிட்டு ஒரு ஏன்னா உயிரோட என்ன செய்கிறாங்க, கொளுத்துறான், தலையை வெட்டி கொள்றான், தலைகீழாக சிலுவையில் அரைஞ்சு கொலை செய்கிறான். இப்படி பல காரியங்கள் நடக்கிறப்போ அந்த காலகட்டங்களில் இருந்த உபத்திரவங்களுடைய மத்தியில் அவர் சொல்றாரு, எப்போ இப்போதைக்கு மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறது இருங்க. உடனே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தையும் இதையும் எடுத்து, ஸ்திரீகளால் கரைபடாத 1,44,000 பேர். அப்படி 1,44,000 பேருக்கு தான் பரலோகமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் ஏன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. எல்லா மனுஷரும் மீட்கும் பொருளாக அவர் தம்மை தாம் கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார்னு ஏன் வசனம் சொல்லுது? அப்போ கிறிஸ்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனுஷருக்காக அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோத்திரங்களுக்காக ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக அப்படியா? இல்லை. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்ப எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிப்படையணும் தான் அவர் என்ன செஞ்சார், ரத்தம் சிந்தினார். அப்ப அந்த 1,44,000 அது வேற. அப்போ ஒரு சம்பந்தமில்லாத ஒரு 1-2 வசனங்களை எடுத்து அதை முடிச்சு போட்டுட்டு அதை டாக்டரின், அதை உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசங்கிறது அப்படி இல்லை. அது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பேலன்ஸ்டாக என்ன செய்யணும், எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்கன்னா போதிச்சாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் 4 புத்தகங்கள், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இது கிறிஸ்துவினுடைய நேரடி போதனைகளையும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடியதான மீதமுள்ள புஸ்தகங்கள் எல்லாமே அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களாகவும் இருக்கு. நிருபங்கள் எல்லாமே அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் தான். போதக நிருபங்கள், தீமோத்தேயு, தீத்து, இதெல்லாம் போதக நிருபங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா போதகர்களாக ஊழியர்களாக யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கான உபதேசங்கள் அதுல என்ன செய்து இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிறது இனி வரப்போகிறவைகளை குறித்து கிறிஸ்துவானவர் யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே அந்த உபதேசங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம். அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்துல ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உறுதியாய் தரித்திருந்தார்கள், தொடர்ந்தேச்சையாய் அவர்கள் தரித்திருந்தார்கள். 2வது காரியம் என்னது, அந்யோன்யம். அந்யோன்யம் அப்படிங்கிறது என்னன்னா ஃபெலோஷிப். இப்போ ஆதி திருச்சபையினுடைய அந்த ஃபெலோஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. அது எப்படி,
எப்படிப்பட்டதா இருந்தது? 43ஆம் வசனம் பாருங்க. ஆ ஆ ஆ சகலத்தையும் பொதுவாய் வைத்து என்ன செஞ்சாங்க? அந்யோன்யம் அப்படிங்கிறது எப்படி? எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார். அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டாங்க. இது என்னோடது, இது எனக்கு அப்படிங்கிற அளவுக்கு இல்லாம, ஆதி திருச்சபையில ஐக்கியங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, சகலத்தையும் அவர்கள் பொதுவாய் வைத்து என்ன செஞ்சாங்க? அனுபவித்தார்கள். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் போடுறீங்க. ஒரு 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 10 குடும்பங்கள் வருது. ஏதோ ஒரு ஒரு வீட்ல கூடுறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்க மீதி வரக்கூடிய அந்த 9 குடும்பங்களும் எல்லாரும் ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ்ன்னு வாங்கிட்டு வர்றாங்க. ஒரு வீட்ல நடக்குது. இப்போ அத வந்து கொண்டு வர்றாங்க. இப்போ இது எல்லாருக்குமா? இல்ல அந்த வீட்டுக்கு மட்டுமா? அந்த வீட்ல இருக்கிற அம்மா, இது எங்க வீட்ல நடக்கிறனால எங்க வீட்டுக்கு எல்லாரும் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரம்ல போட்டு மேல மூடி வச்சு கட்டிட்டாங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? செய்யற ஆட்கள் இருக்காங்களா? இருக்கா? ஏன்? எனக்கு சுயம்ங்கிறது என்ன செய்யுதுன்னா இருக்குது. தன்னை தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறது மாதிரி. ஆனா அப்போஸ்தலர்களை குறித்து அந்த ஆதி திருச்சபை குறித்து வசனம் சொல்றப்ப சொல்லுது, அவர்கள் சகலத்தையும் பொதுவாய் வைத்து. நிறைய காரியங்கள்ல வந்து அதாவது என்னன்னா, இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய நிரூபங்கள்ல வரக்கூடியதான போதனை. ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னித்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு வார்த்தைக்குள்ள என்ன செய்யணும்? அடங்கிரும். இப்போ அங்க குறைவுபட்டவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள உடனே என்ன செய்வாங்கன்னா, கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. யாராவது தேவையோடு கூட இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, உதவி செய்வாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து குறைவுள்ளவர்களாக ஆராதனை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் சாப்பாடு இருக்குமா அடுத்த நேரத்துக்கு. அப்போ அந்த திருச்சபைக்குள்ள வந்து எல்லாருமே ஏற்ற தாழ்வுகளை மறந்து, நான் பெரியவன், நீ சின்னவன், நான் சுயாதீனம், நீ வந்து அடிமை, அந்த அந்த பேரியர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுன்னா பிரேக் பண்ணி, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாகி இருக்கிறோம் அப்படிங்கிறத திருச்சபை அப்படிங்கிறதுக்குள்ள வர்றப்போ பவுல் வந்து எஜமான்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றார். வேலைக்காரர்கள் எஜமான்களோடு கூட எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்லி சொல்றார். அடிமைகளா இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்லி சொல்றார். அன்னைக்கு அடிமைகள் அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்ததான கலாச்சாரத்துல இருந்துச்சு. ஏதோ ஒரு அடிமைகளுடைய பேர் சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல இருந்ததான அடிமை தெரியல. ஒனேசிமு. ஒனேசிமு யாரு? யாருடைய அடிமை? பிலைமோனுடைய அடிமை. பிலைமோனை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டான்? ஓடிட்டான். இப்போ அடிமைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு சில அடையாளங்கள் என்ன செய்யணும் இருக்கும். அவங்களை யார் பிடிச்சாலும் அவங்க இன்னாருடைய அடிமை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ அதை தாண்டி அடிமைகளை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் கிரையும் கொடுத்து மீட்கணும். இல்லைன்னா அவன் என்ன செய்யணும்? அடிமையா வந்து இவன் கிரையும் கொடுத்து வாங்கியிருப்பான். அப்போ அது வரைக்கும் அவன் அங்கதான் என்ன செய்யணும்? பிலைமோனுக்கு வந்து திரும்ப என்ன செய்யறாருன்னா, பவுல் என்ன செய்யறாருன்னா எழுதுறாரு. அவன் மிகவும் பிரயோஜனம் உள்ளவனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அவனை என்ன சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்றார். பிலைமோன் யாரு? ரட்சிக்கப்பட்டதான ஒரு விசுவாசி. ஒனேசிமு சிறைச்சாலையில ஏதோ குற்ற வழக்குல கைதாகி இருக்கிறப்போ பவுலை பார்க்கிறாரு. பவுலை பார்த்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு, நான் இன்னாருடைய அடிமைன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு திரும்பி என்ன செய்யறாருன்னு அங்க அனுப்புறாரு. திருச்சபையில அந்த அந்த எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல திருச்சபை ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்துச்சு. அதாவது வேலை ஸ்தலத்துல வேற, சபைக்குள்ளேன்னு வர்றப்ப அந்த ஐக்கியம் அப்படிங்கிறது என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அதை ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு போனாங்க அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கணும். ஸோ அந்த ஃபெலோஷிப் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடியதான விசுவாசிகள் அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா ஐக்கியமா இருந்தாங்க அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
ம் ம் இப்ப அங்க வசனம் சொல்லுது பாருங்க, தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். ஐக்கியம் யாரு கூட? ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடியதான விசுவாசிக்கு முதல்ல யாரு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்துல அவங்க சரியா இருக்கணும்? யாரு கூட இருக்கணும்? சபைக்கு எதுக்கு வர்றீங்க? என் ஃப்ரெண்டு அங்கதான் போறா, நானும் அங்கதான் போறேன் அப்படிங்கிறத வேதம் என்ன செய்யல? அங்கீகரிக்கல. முதல்ல யாரு? வெள்ளின சொல்லலன்னா முதல்ல யாரு? ஒரு திருச்சபையினுடைய ஒவ்வொரு விசுவாசிகளும் முதல்ல யாரு கூட ஐக்கியமா இருக்கணும்? எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? கிறிஸ்துவுடனே கூட. அப்போ அவர் தெளிவாவே சொல்றாரு, தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு. God is faithful by whom you were called into the fellowship of his son Jesus Christ our Lord. அப்போ முதல்ல நம்ம அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன். அவங்க வரலைன்னா நானும் வர மாட்டேன், அவங்க வந்தாங்கன்னா நானும் வருவேன். நாளைக்கு போறியா சர்ச்சுக்கு? நீ போனேன்னா நான் வரலான் இருக்கிறேன் அப்படின்னா, காலையில் என்ன பிரசங்கம் சொன்னா, நான் ஒரு காலம் உங்களை அறியேன். ஐக்கியம் ஆதி திருச்சபை அதுல கரெக்டா இருந்துச்சு. திருச்சபை அப்படிங்கிறதுல முதல்ல ஐக்கியம் என்னன்னா, அங்க போதிக்கப்படுகிற ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் அங்க பிரசங்கிக்கப்படுகிறது. திருச்சபையினுடைய பிரசங்கத்தினுடைய மையம் யாரு? பிரசங்கி யாரா? கிறிஸ்து தான். அப்போ ஒவ்வொரு வார பிரசங்கங்களுடைய மைய கருத்து அப்படிங்கிறது என்ன செய்யணும்? உங்களை கிறிஸ்துவண்டைக்கு என்ன செய்யணும்? தள்ளணும். கிறிஸ்துவ நோக்கி என்ன செய்யணும்? மூவ் பண்ணணும். கிறிஸ்துவண்டை கிட்டி சேருவதற்கு அது ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யணும்? உங்களை உந்தி தள்ளுகிறதற்கு எதுவா என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ இதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, நம்முடைய குமாரனும் தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அடுத்த வசனம் வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். இது பாசிபிளான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே காரியத்தை பேசவும். நீங்க ஒண்ணு பேசிட்டு இருப்பீங்க, இருப்பா நான் சொல்றது கேளு அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசிங்க. ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே புத்தி சொல்லுகிறேன். கொரிந்து சபையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடியதான சபையோடு கூட ஒப்பிட்டு தான் என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. கொரிந்து சர்ச்சுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்ச்சுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க கொரிந்து நிருபத்தை எடுத்து கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு திருச்சபைகள்ல காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் அன்னைக்கு இருந்த சபையிலேயே என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? இன்னைக்கு செல்போன் இருக்கு, இன்னைக்கு டிவி இருக்கு, இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, இன்னைக்கு நிறைய காரியங்கள் பேசுறோம், இன்னைக்கு நிறைய இருக்கு. அன்னைக்கு ஏன் இருந்துச்சு? அன்னைக்கு அந்த திருச்சபை அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ண போய் தான் பவுல் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அது இன்னைக்கு நமக்கு என்ன செய்யுது? பிரயோஜனமா இருக்கு. அங்க ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துறாரு, சீர்பொருந்த பண்ணவும். உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்ததுக்கு பிறகு நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள அந்த உலகம் இருக்கத்தான் செய்யும். அந்த பழைய மனுஷன் இருக்கத்தான் செய்வான். அவனுடைய ஜென்ம சுபாவங்கள் இருக்கத்தான் செய்யும். அது சபைக்குள்ளேயும் அடிக்கடி என்ன செய்யும்? வெளியில வரும். வெளியில அது என்ன செய்யும்? அதோடைய வேலை என்ன செய்யும்? காட்டும். கொரிந்து சபையில அதுதான் நடந்துச்சு. குலோவையால் வீட்டார் மூலமா பவுலுக்கு என்ன செய்து தெரிய வருது. சிலர் பவுலை சேர்ந்தவர்கள் என்றும், சிலர் நாங்கள் அப்போலோவை சேர்ந்தவர்கள் என்றும், சிலர் கேபாவை சேர்ந்தவர்கள் என்றும், சிலர் நாங்கள்
கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்றும், இதையெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை என்ன செஞ்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். பவுல் அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் பிரிவினைகள் இல்லாது இருக்கணும். அதை கேட்டு கேட்கிறாரு, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான். சர்ச் அப்படிங்கிறது வந்து அதனுடைய மையம் கிறிஸ்துவா தான் இருக்கணுமே தவிர, நீ பவுலை சேர்ந்தவன் ஒரு குரூப் பிரிஞ்சிருக்கிறேன்னா அது தப்புங்கிறத பவுல் என்ன செய்யறாரு, கண்டிக்கிறார். திருச்சபையில ஒருபோதும் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் பிரிவினை எழும்பக்கூடாது அப்படிங்கிறத பவுல் என்ன செய்யறாரு, அன்னைக்கே கண்டிக்கிறார். திருச்சபையினுடைய மையம் அதுதான். அதை சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, ஒரே காரியத்தை பேசவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே காரியத்தை குறித்து பேசுறதுன்னா, ஒரே காரியத்தை குறித்து பேசுறதுன்னா, எல்லாருக்கும் பல கருத்துக்கள் இருக்கும். எல்லா கருத்துக்களையும் பேசி ஏதோ ஒரு கருத்துல என்ன செய்யணும், ஒருமனப்படணும். ஏதோ ஒரு கருத்துல என்ன செய்யணும், உடன்படணும். அது கிறிஸ்துவை மையப்படுத்தினதாக, அது கிறிஸ்துவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்கு ஏதுவாக, அது தேவ தரிசனத்துக்கு ஏதுவாக. இப்ப நான் சொன்னது கேட்கல, நான் சொன்னதை இவர் என்ன செய்யல, கேட்கல. அப்ப இவர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலை வந்துச்சு அப்படின்னா, அங்க வந்து கிறிஸ்துவை விட்டு தூரமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பவுல் வந்து இதை என்ன செய்யறாருன்னா கண்டிக்கிறார். ஐக்கியம் கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யணும், இருக்கணும். பவுல் தன்னை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் உடனே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணல, அவங்கள ரெகக்னைஸ் பண்ணல. பரவாயில்ல, நான் பிரயாசப்பட்டு எனக்குன்னு ஒரு 4 பேர் இந்த சபையில இருக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்படல. பவுல் கேட்ட கேள்வி என்னன்னா, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலோடு இருக்கிற ஐக்கியத்தை பார்க்கிலும், கேபாவோடு இருக்கிற ஐக்கியத்தை பார்க்கிலும், அப்பல்லோவோடு இருக்கிற ஐக்கியத்தை பார்க்கிலும் எங்க ஐக்கியம் இருக்கணும்? சரி, இந்த கருதி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன் பேதுருவோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு சிலர் விரும்பினாங்க? யூதர், அப்புறம் கிறிஸ்துவினுடைய நேரடி சீஷன், கிறிஸ்துவனுடைய நேரடி இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்திருக்கிறார். அப்படிங்கிற காரியத்தின் அடிப்படையில கொரிந்து திருச்சபையில் இருந்த சிலருக்கு வந்து பவுல் மேல, அந்த பேதுரு மேல ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருந்துச்சு, ஒரு தனிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. பேதுரு கூட சேர்ந்தவங்க, எங்களுக்கு பேதுரு தாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருந்தாங்க. பேதுரு வர்றாருன்னா வருவாங்க, பவுல் வர்றாருன்னா வரமாட்டாங்க. இன்னைக்கு யாரு பிரசங்கம், பவுல் அப்படின்னு சொல்லி சொன்னா பேதுரு பிரசங்கம் அப்படின்னா, இன்னைக்கும் பாருங்க கிறிஸ்டியன் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபாதர் வர்றாருன்னா கிளம்பி போயிடுவீங்களா? எல்லாரும் போயிடுவீங்க. மோகன் சிலாசரஸ் வர்றாருன்னா கிளம்பி போயிடுவீங்களா? நீங்க நல்லா பாருங்க, சிபிஎம்ல கூட்டம் வைப்பாங்க, விசேஷ செய்தியாளர்கள்னு தான் போடுவாங்களே தவிர ஒருபோதும் யார் பிரசங்கின்னு என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. ஏன்? இந்த பிரசங்கியார் வராருன்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீ வரணும்னா வராத, அவருக்காக என்ன செய்யாத, வராத. பைபிள்ல இருந்து பேசுறான், கர்த்தருடைய வேதத்திலிருந்து பேசுறாங்க, ஆண்டவருடைய வசனத்திலிருந்து பேசுறாங்க. கேட்கறன்னா வா, அங்க போனாதான் யாரு பேசுறாங்கன்னே தெரியும். ரெண்டுல எது சரின்னு நினைக்கிறீங்க? இத லாஸ்ட் இயர் சிஏ கேம்ப்ல வந்து யார் வர்றாங்கன்னே என்ன செய்யலைன்னா போடலை, போஸ்ட் அடித்தேன். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, ஈவன் மீட்டிங்ஸ்லேயே கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க, யார் வர்றாங்கன்னு போட்டால் தானே தெரியும், நாங்கள் அதை பிள்ளைங்களுக்கு சொல்லி என்கரேஜ் பண்ண முடியும். ஒரு வகையில் அது சரியாக இருக்கலாம், யார் யார் வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டது இதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஃபேன்ஸாகவும் தனிப்பட்ட முறையில் ரசிகர்களாகவும் மாறி, அப்போ சினிமாக்காரனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும்? கிறிஸ்துவ ஃபாலோ பண்றோம். ஒருவேளை அவங்களுடைய பாட்டு நல்லா இருக்கலாம், ஒருவேளை அவங்க ஆராதனை நடத்தக்கூடிய விதம் நல்லா இருக்கலாம், ஒருவேளை அவங்க செய்தி கொடுக்கக்கூடியதான விதம் நல்லா இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில நீங்க அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நரகம்தான். அவங்க உங்களை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க, அவங்களே போவாங்களான்னு தெரியாது. சரிதானே? நீங்க ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஜான் ஜபராஜ் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நீங்க ஒரு வார்த்தை அவரை பத்தி தப்பா போட்டீங்க, அவங்க உங்களை கடிச்சு பிராண்டி வச்சிருவாங்க. அவங்க உங்களை எங்க போனாலும் விட மாட்டாங்க. உங்க ஐடியில வந்து தொடர்ந்து என்ன செஞ்சிருவாங்க? என்ன ரீசன்? கிறிஸ்து பிரசங்கிக்கப்படணும், கிறிஸ்து போதிக்கப்படணும். மாறாக
ஹியூமன் ஒர்ஷிப்பு இது தனி மனித ஆராதனை. நீங்க துதியும் கனமும் மகிமையும் யாருக்கு போகணும்? அதை தாண்டி நீங்க இந்த அளவுக்கு இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உங்களுக்கு ஒரு நபர் ரொம்ப பிடிக்குது, அவங்க பாட்டுன்னா எனக்கு உயிருங்க, நான் உயிரையே விட்டுருவேன் அப்படின்னா உயிரை விட்டுறலாம், தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? அவர்களுக்கு தேவன் அருளின கிருபைகளுக்காக கர்த்தரை துதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இல்ல வெறித்தனமா அப்படின்னா அவ்வளவுதான். இன்னைக்கு தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்குது? யாரோ ரசிகர்கள் யாரும் இருக்கீங்களா? அப்போ நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். பவுல் சொல்றப்ப சொல்றாரு, நீ எல்லா விஷயத்திலும் என்ன ஃபாலோ பண்ணாத, கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியத்துல நான் எப்படி ஜெபம் பண்றேன், நான் எப்படி வேதத்தை வாசிக்கிறேன், நான் எப்படிப்பட்டதான காரியங்களை போதிக்கிறேன், நான் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்த வரைக்கும் அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியத்துல தான் என்ன செஞ்சார்னா தீவிரமா இருந்தார். அப்ப முதல் காரியம் என்ன அப்படின்னா, பேதுரு இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடி சீஷன். அப்பல்லோ ஏன் சிலருக்கு பிடிச்சதுன்னா வேதாகமங்களில் வல்லவன். அப்படியே அப்பல்லோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்படியே பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு வருஷத்தை எடுப்பாரு, திடீர்னு அப்படியே நியாய பிரமாணத்துக்கு போவாரு, திடீர்னு அப்படியே சங்கீதங்களுக்கு போவாரு, திடீர்னு அப்படியே தீர்க்க தரிசன ஆகமங்களுக்கு போவாரு. வேதாகமங்களில் வல்லவர். திடீர்னு வேதத்துல எங்கு சொல்லப்படாத ஒரு காரியத்தை அப்படி என்ன செய்வாரு? ஏன்னா வேதத்துக்கு வெளியே யூதர்களுடைய பாரம்பரியங்கள், இன்னும் சில, இப்ப ஏனோக்கின் புஸ்தகம் எங்க இருக்குது? நம்ம கையில இல்ல. அந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்கலாம். ஏன்னா யூதா எழுதுறாரு, யூதா என்ன செய்யறாருன்னா அதை மென்ஷன் பண்றாரு. அப்ப அப்போலோவை பொறுத்த வரைக்கும் அதை எல்லாம் படிச்சிருக்கிறார். அப்ப அவருடைய ப்ரீச்சிங் அப்படிங்கிறது நிறைய ஸ்டஃப் உள்ளதா என்ன செய்யணும் இருக்கும். கதைகள், காமெடி, இன்னைக்கு ஜோக், பிரசங்கத்துக்கு 10 ஜோக்காவது என்ன செய்யணும், எழுதிட்டு போகணும்னு எழுதுற பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. பிரசங்கம் ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் சிரிச்சுட்டே என்ன செய்யலாம் இருக்கலாம். குழப்பு சிரிச்சுட்டே போயிடும். நம்ம ஒன்னையும் என்ன செய்ய முடியாது, கத்துக்க முடியாது. ஆனா அப்போலோவினுடைய பிரசங்கத்தை பொறுத்த வரைக்கும் வேதாகமங்களில் வல்லவன், நிறைய படிச்சிருக்கும். அந்த அதுக்காக அவரை என்ன செஞ்சுன்னா பிடிச்சு. நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், பவுலை போல ஊழியம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், தீவுகள் தோறும், ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன வைராக்கியமா இருக்கிறாருங்க. மிஷனரிகள்னா சிலருக்கு பிடிக்கும், மிஷனரி ஊழியத்தை ரொம்ப பிரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் லோக்கல் சர்ச்சை மதிக்க மாட்டாங்க, லோக்கல் சர்ச்சில் இருக்கக்கூடிய பாஸ்டரை மதிக்க மாட்டாங்க. லோக்கல் சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் அவர் சும்மாவே இருக்கிற மாதிரியும், மிஷனரிகள் மாத்திரம்தான் ஊழியம் செய்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னா, சிலரை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே இல்லை. பாஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம், டைரக்டாக ஆண்டவர் கூட தான் எங்கள் கனெக்ஷன், நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். எதுனாலும் சரிங்க, ஆண்டவர் அவரே என்கிட்ட என்ன செஞ்சிருவாரு, பேசிடுவார். அவரே என்கிட்ட என்ன செய்வார், அவர் என்கிட்ட கேட்டு தான் எல்லாத்தையும் என்ன செய்கிறாருங்கிற லெவலில் என்ன செய்வாங்கன்னா, சர்ச்சுக்கு போனீங்களா, இல்லை ஆண்டவர் வீட்டிலே உட்காந்து என்ன செஞ்சிட்டாரு, ஆராதிக்க சொல்லிட்டார். சபையோட ஐக்கியமே இருக்காது. கேட்டால் நான் ஜெபம் பண்ணுறோம்பாங்க, டைரக்ட் கனெக்ஷன், எங்களுக்கு நடுவில் யாரும் கிடையாது. அதுவும் தப்பு. திருச்சபையில் இருந்து, திருச்சபை மனிதனுடைய யோசனையா, திருச்சபை மனிதனா ஏற்படுத்தினா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுன்னு சொல்லலை, கட்டுவேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையை கட்டுறது யார் தான்? கர்த்தர் தான், நாம் அல்ல, நம்முடைய பிரயாசங்கள் அல்ல. ஐக்கியம் அப்படிங்கிறது வர்றப்போ முதல்ல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யார் எவ்வளவு ஊழியம் செய்யறாங்க, இவர் மிஷனரி, இவர் பிரசங்கம் நல்லா இருக்கும், இவர் பாட்டு நல்லா, இந்த மார்க் போடுற வேலையெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது. இன்னைக்கு பாட்டுக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம், இன்னைக்கு பிரசங்கத்துக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம், இவர் பிரசங்கம் எப்படி இருக்கும், அவர் பாருங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் தாங்க. ஊழியக்காரங்கிறது அது நம்ம எப்படி பயன்படுத்துறோம். ஊழியக்காரனுடைய இன்னொரு வார்த்தை என்னது, வேலைக்காரன், சர்வன்ட். அவ்வளவுதான். நாங்க கிறிஸ்துவினுடைய சர்வன்ட். ஒரு சில இடங்களில் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதிகள், எங்களை அனுப்பி எங்களை கொண்டு இதை செய்ய சொல்லி சொல்றாரு.
நாங்க செய்யறோமே தவிர அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எங்கள் கடமையை மாத்திரம் செய்தோம்னு சொல்லிட்டு அந்த லெவல்ல போயிட்டு இருக்கணுமே தவிர தனிப்பட்ட முறையில இதை தாண்டி எங்களுக்குன்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மாலையை போட்டு அவங்க காலில் விழுகிறது போறப்போ என்ன சொல்றாங்க, எங்களுக்கே நீ பிடிச்சி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி மாலை போட்டு மரியாதை செய்யறப்ப என்ன சொல்றாங்க, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. ஆனா இன்னைக்கு பாஸ்டர் வர்றாருன்னா என்ன செய்யணும், மாலை போடணும், மாலை போட்டு மரியாதை செய்யணும். வர்ற வழியில எல்லாம் பூ தூவக்கூடிய ஊழியர்கள்லாம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதையெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னை நீ என்ன செய்யல, மதிக்கல, ஊழியக்காரனை என்ன செய்யல, உனக்கு கனம் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பலிபீடத்தில் நின்று என்ன செஞ்சிருவாங்க, தவிச்சிட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது திருச்சபையினுடைய நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு விசுவாசியையும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுத்துறது தான் திருச்சபையினுடைய வேலை. கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிறது தான் வேலை. யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்றது மட்டும்தான் அவருடைய வேலை. கிறிஸ்துவானவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி என்ன செய்யறாருன்னா வைக்கிறாரு, அதுதான் அவருடைய வேலை. அந்த மாதிரி அவருடைய வேலையை குறித்து வசனம் சொல்றப்போ, பிறந்தவுடனே அந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்றப்போ, பிதாக்களுடைய இருதயங்களையும் பிள்ளைகளுடைய இருதயங்களையும் தேவனுக்கு நேராக திருப்புகிறவராய். நம்ம வேலை அதாக தான் இருக்கணும். ஒரு திருச்சபையினுடைய வேலை அங்க வரக்கூடியதான விசுவாசிகளை தேவனுக்கு நேராக என்ன செய்யணும், திருப்பணும். ஆண்டவருக்கு நேராக என்ன செய்யணும், திருப்பணும். ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். பேசி ஏதாவது ஒரு பிரச்சனையா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த விசுவாசியை அந்த ஊழியக்காரர் குழந்தையாவே வச்சிருக்கிறார். உனக்கு பிரச்சனையா, முழங்கால் போடு, ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணு அப்படிங்கிறது தான் திருச்சபையினுடைய வேலையா இருக்கணும். திருச்சபை அப்படிங்கிறது விசுவாசியை கிறிஸ்துவுக்கு நேராக என்ன செய்யணும், நடத்தணும். முதல் காரியம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் உண்டானாள். இங்க பாருங்க, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், பிலிப்பியர் 2:1, யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும். ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியமா இருக்கணும், ஆவிக்குரிய ஐக்கியமா இருக்கணும். இஃப் எனி ஃபெலோஷிப் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எந்த ஐக்கியம் அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு, வாசிங்க. ஆவியினுடைய ஐக்கியம்ங்கிறப்ப அடுத்து என்ன வருது, ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை என்ன செய்யுங்க, நிறைவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுல அவர் சொல்றாரு, ஏக சிந்தைங்கிறது எப்படி வரும், எப்படி வரும் பாருங்க. அதனாலதான் அவர் அங்க ஆவியின் ஐக்கியம்ங்கிற, ஆவியின் யாதொரு ஐக்கியமும். நம்ம எல்லாரும் வெவ்வேறு இடங்கள்ல பிறந்தவங்களாகவும் வெவ்வேறு குடும்ப பின்னணியில பிறந்தவங்களாகவும் வெவ்வேறு குடும்ப சூழ்நிலைகள் வளர்ந்தவங்களா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு மனம் வரணும் அப்படின்னா நமக்குள்ள ஆவியானவர் என்ன செய்யணும், வரணும். ஆவியானவர் எத்தனை ஆவியானவர் இருக்கிறாரு, ஒரே ஆவியானவர் தானே. அந்த ஒரே ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் இருந்தா ஏக சிந்தைங்கிறது என்ன செய்யணும். எந்த திருச்சபையில ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ, எந்த திருச்சபை ஆவியினுடைய நிறைவுக்காக தேவ சமூகத்துல நிக்குதோ, எந்த திருச்சபை ஆவியின் அடிப்படையிலான ஐக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ, அந்த திருச்சபை ஏக சிந்தை உள்ள திருச்சபையா என்ன செய்யும், மாறும். அப்போ ஒரு ஃபெலோஷிப்ல எதை பேஸ் பண்ணி இருக்கணும், ஒரு ஐக்கியங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கணும், ஏக சிந்தை வரணும், ஏக யோசனை உள்ளவர்களா இருக்கணும், ஒரே காரியத்தை சிந்திக்கிற ஒரே காரியத்தை பேசுகிறவர்களா மறணும்னா
அந்த ஐக்கியம் அப்படிங்கிறது எதின் அடிப்படையில் உருவாக்கப்படணும்னா முதல் காரியம் கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யணும், இருக்கிற ஐக்கியம்ங்கிறது மையமா இருக்கணும். ரெண்டாவது காரியம் ஆவியினுடைய ஐக்கியமா இருக்கணும். உங்களோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம் அப்படிங்கிறது உங்களை ஆவிக்குரிய காரியங்களை நடத்தணும், உங்களை ஆவிக்குரியவர்களா மாற்றணும். உங்களை ஆவிக்குரியவர்களாய் என்ன செய்யணும், மாற்றுவதற்கு என்ன செய்யணும், பிரயாசப்படணும். உங்க ஆவிய கிறிஸ்துவண்டை என்ன செய்யணும், நடத்தணும். மாறாக உங்களை மாம்சத்திற்குரியவர்களாக மாற்றுகிறதான ஐக்கியம், உங்க மாம்சத்தை தூண்டுகிறதான ஐக்கியம், இது எந்த வகையிலுமே என்ன செய்யாது, ஏக சிந்தையை கொண்டு வராது. அப்போ அந்த ஏக சிந்தை அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா ஆவியினுடைய ஐக்கியம் அப்படிங்கிறது என்ன செய்யணும், அதை பவுல் சொல்றப்ப சொல்றாரு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லி கொண்டு வர. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியினுடைய யாதொரு ஐக்கியமும் அப்படிங்கிறது என்ன செய்யறாரு, அவரு கொண்டு வர. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு திருச்சபை ஆராதனை முடிவுலையும் நம்ம சொல்லக்கூடியதான ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் யாருங்க, பரிசுத்த கிறிஸ்துவுடனே இருக்கக்கூடியதான ஐக்கியம் முக்கியம். பரிசுத்த ஆவியுடனே கூட இருக்கக்கூடியதான ஐக்கியம் முக்கியம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் எதுக்கு, எதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம்? அவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வாரு, யாரை நடத்துவாரு, நம்மள நடத்துவார். சரி, பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறவர்கள அவர் என்ன செய்வாரு, சரிதானே? நீங்க பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம் இல்லை, அப்ப ஆவியானவர் உங்களை நடத்த முடியுமா? முடியாது. நீங்க அவர் கூட ஐக்கியமா இருந்தா மட்டும்தான் நடத்த முடியும். அப்போ அங்க ஆதி திருச்சபை அந்யோன்யத்திலும் அப்படிங்கிறது வந்து அப்போஸ்தலரோடு கூட இருக்கக்கூடியதான அந்யோன்யம் மாத்திரம் இல்லை, அது கிறிஸ்துவுடனே கூட இருக்கக்கூடியதான அந்யோன்யம், அது பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கக்கூடியதான அந்யோன்யம். சிலர் பாஸ்டர் கூட ரொம்ப ஐக்கியமா இருப்பாங்க, சிலர் பாஸ்டர்மா கூட ரொம்ப ஐக்கியமா இருப்பாங்க. பல்லது போவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க பாஸ்டருக்கு ரைட் ஹேண்டு எல்லாத்தையும் அவங்க கிட்ட தான் என்ன செய்கிறாங்க, ஷேர் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் இப்போ அவங்களுக்கு எல்லாமே. இப்படிலாம் என்ன செய்யும், சபையில் சில விசுவாசிகள் பேசுறதுக்கான காரணம் என்னது, சில விசுவாசிகள் பாஸ்டர் கூடயும் பாஸ்டர்மா கூடயும் ரொம்ப க்ளோஸாக இருக்கு பாருங்க. அது தேவையே இல்லை. அப்போஸ்தலரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறதுங்கிறத அப்போஸ்தலர்கள் என்ன செய்யலைன்னா டீச் பண்ணலை. அப்போஸ்தலர்களுடைய டீச்சிங்ஸ், அப்போஸ்தலருடைய உபதேசம் எதை ஃபோக்கஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யணும், ஐக்கியமா இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட என்ன செய்யணும், ஐக்கியமா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு, நான் உங்களுக்கு போதித்த சகல காரியங்களையும் அவர் உங்களுக்கு என்ன செய்வாரு, நினைப்பூட்டுவார். போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணோம், எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுறாருன்னு பார்ப்போம். பாஸ்டர் இந்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ணீங்கன்னே தெரியல. ஐக்கியம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கிருபை, இயேசுடைய கிருபை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கிறோம். கிருபையா அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் என்ன செஞ்சாரு, அப்ப அவருடைய அன்பு. அவன் பரிசுத்த ஆவியானவர் வர்றப்ப என்னது, அவருக்கு கிருபை இவருக்கு அன்புனா இவர் என்னது, ஐக்கியம். நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு என்ன செய்யறேன், அனுப்புகிறேன். அவர் வருவது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா என்ன செய்யும், இருக்கும். இயேசு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம கூட ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் சாட்சியா நிற்க முடியும். அப்போ திருச்சபையினுடைய அந்த ஐக்கியம், ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது கூடி உட்காந்து சாப்பிட்றதுலையோ, கூடி உட்காந்து பேசுறதுலையோ, கூட்டமாக சேர்ந்து
அங்க போறோம் இங்க போறோங்கிறதுலையோ இல்ல, ஆவியானவரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம். முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்? கிறிஸ்துவுடனே இருக்கக்கூடிய ஐக்கியம், ஆவியானவரோடு கூட இருக்கக்கூடியதான ஐக்கியம் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், என்ன ஐக்கியம்? பாடுகளின் ஐக்கியம். பாடுகளின் ஐக்கியம் எப்போ வரும்? எப்போ தெரியும்? பாடுபட்டாதான் தெரியும். பாடுகளின் ஐக்கியம் எப்போ தெரியும்? பாடுபட்டாதான் தெரியும். தலைவலிக்குதுன்றாங்க, காய்ச்சல்ன்றாங்க, வயிறு வலின்னு துடிக்கிறாங்க, அம்மா கத்தாத அமைதியா இரு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்யும்? உனக்கு வந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வலி உனக்கு புரியல. உனக்கு வந்தா தெரியும். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும். அந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. சில நேரங்கள்ல உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னு அறியணும்னு நினைப்போம். ஆனா அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும்னா முதல் ஸ்டெப்பு பாடுகளுடைய ஐக்கியம் என்ன செய்யணும்? கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை கிறிஸ்துவனுடைய சரீரத்துல தேவன் விளங்க பண்ணாரு? முதல்ல பாடுபட தம்மை என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தார். அக்கிரமக்காரர்களிடத்துல தம்மை என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து பாடுபட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் அந்த மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பாடுகளின் ஐக்கியம், ஃபெலோஷிப் ஆஃப் ஹிஸ் சஃபரிங்ஸ். இயேசு சொல்றப்ப சொன்னாரு, பச்சை மரத்திற்கு இவைகளை செய்வார்கள், ஆனால் பட்ட மரத்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னையே வச்சு செஞ்சவங்க உங்களை என்ன செய்வாங்க? வச்சு செய்வாங்க அப்படிங்கிறது தான் அவர் அவ்வளோ அழகா சொல்லிட்டு போனார். சரியா? இப்போ பாடுகளின் ஐக்கியம். பாடுகளின் பாதையில நம்ம போறப்போ கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியமும் கட்டாகாம என்ன செய்யணும் பார்த்துக்கணும். நீ ஆண்டவர்ட்ட வா, உன் பிரச்சனை எல்லாம் மாறிடும். நீ ஆண்டவர்ட்ட வா, உன் கடன் எல்லாம் மாறிடும். நீ ஆண்டவர்ட்ட வா. இப்படிலாம் சுவிசேஷம் அறிவிக்கிறப்ப சொல்றோம். நான் ஆண்டவர்ட்ட வந்ததுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு யாராவது இருக்காங்களா? இல்லை. பவுலை ஆண்டவர் அழைக்கிறப்ப சொல்றாரு, என் நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொள்ள பாத்திரமா இருக்கேன். அது சொல்லிட்டு அனனியாட்ட இன்னொரு வார்த்தை சொல்றாரு, அது பவுலுக்கு தெரியுமா? அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை என்னது அழைப்போடு சேர்ந்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். வீடுகள் தோறும் நுழைந்து ஸ்திரீகள் எல்லாம் இவர் என்ன செய்வாரு? பிடிச்சு அடிப்பாராம். யாரு? வீடுகள் தோறும் நுழைந்து அவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் சீறி அப்படி என்ன செய்யறாருன்னா வெறி கொண்டு நிற்கிறார். கொடுங்க, ஒரு ஒரு எனக்கு பவர் போட்டு கொடுங்க, என் கையில மாத்திரம் அதிகாரம் இருந்துச்சு, என்னோட ஆராதனை, வா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு என்ன செய்யறார்? ஆண்டவர் பார்த்துட்டு சொல்றாரு, அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை. ஆனா அந்த பவுல் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வைத்ததான பாடுகளை சுமையா என்ன செய்யல பார்க்கல. நிறைய இடங்கள்ல பவுலுக்கு அடிச்சு கட்டி, தொழுமரத்துல கட்டி, சங்கிலிகள்ல கட்டி அடிச்சு காம்பவுண்ட் வாளுக்கு வெளியில தூக்கி போட்டு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி அடி விழுகும். இந்த ஊருக்காரன் வேற மாதிரி அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதத்துல அடி வாங்குவார். ஆனா அடியை வாங்கிட்டு திரும்ப எந்திரிச்சு என்ன செய்வார்? போவார். ஏன்? அழைப்புல பாடுகள் இருக்குது. அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியதான ஒரு மறைந்து இருக்கக்கூடியதான சத்தியம் என்னன்னா, அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீ பாத்திரவானா நடக்கணும்னா சில பாடுகள் என்ன செய்யும்? வரும். சில உபத்திரவங்கள் வரும்.
சில நெருக்கங்கள் வரும், சில கஷ்டங்கள் வரும். ஐயோ இந்த ஆண்டவரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, போறக்கூடாது. பவுல் நிறைய பாடுபட்டு ஒரு கட்டத்துல வந்து அந்த பாடுகளுடைய ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணம். அப்புறம் அடுத்த இது வேற என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஆயிட்டார். ஊருக்கு அடி வாங்கியாச்சு, இன்னும் என்ன செய்யல, சாவு மட்டும்தான் வரல. அந்த சாவு ஆண்டவரே நான் படுத்துட்டு இருக்கிறப்போ அப்படியே போயிடணும், இல்லை கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி அந்த மரணம் கிறிஸ்துவுக்காக மரித்ததா என்ன செய்யட்டும், இருக்கட்டும். அது அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணமா என்ன செய்யட்டும், இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை. என்ன வந்தாலும் அந்த கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அந்த கிறிஸ்துவினுடைய அன்பிற்காக தயார். உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, நிகழ்காலமானாலும் வருங்காரியமானாலும் எதுவும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் ஒரு பெரிய லிஸ்ட் போடுறார். இதுல 1 or 2 தொடர்ந்து வந்துச்சுன்னா நம்ம காலி, ஓடிடுவோம். போங்க பிரதர், சர்ச்சுக்கு வந்து வந்து ஜோமணி என்ன செஞ்சாரு, எனக்கு என்ன செஞ்சாரு, நான் ஜோமணி என்ன என்ன நடந்துச்சு, போங்க நான் வர முடியாது, சர்ச்சுக்கு வரமாட்டேன். பாருங்க, பவுல் சொல்றாரு பாடுகளின் ஐக்கியம். கிறிஸ்துவ வந்து அந்த பாடுகளினால, பட்ட பாடுகளினாலே அவரை மகிமைப்படுத்துகிறது தேவனுக்கு ஏற்றதா இருக்கு. நமக்கு நம்ம லைஃப்பை அழகுபடுத்துறது, நம்ம லைஃப்பை மெருகேற்றுறது, நம்ம லைஃப்பை மகிமைக்கு ஏதுவாக நடத்துறது நம்ம படித்த படிப்போ நம்ம ஆஸ்திகளோ அந்தஸ்தோ இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய உபத்திரவங்கள் தான். தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை என்ன செய்யறேன் அப்படின்னா என்னது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை ரொம்ப லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா, இதை செய்ய ஆண்டவர் சொல்றப்ப செய்யறது இல்லை. மண்டையில 4 போட்டதுக்கு பிறகு என்ன செய்யறோம், அந்த 4 போடுறாரு பாருங்க, அதுதான் உபத்திரவம். இந்த பிரமாணம் சரிங்க, இனி நான் என்ன செய்யறேன், இதுதானே சூப்பரா இருக்கேன், நான் ஃபாலோ பண்ணிடுவேனே அப்படிங்கிறது எப்போ வருது, ஒரு ஒரு 1-2 உபத்திரவம் வந்ததுக்கு பிறகுதான் என்ன செய்யுது. பவுல் அதை சொல்றாரு, பாடுகளின் ஐக்கியம். அப்ப புதிய ஏற்பாட்டு திருச்சபையை பொறுத்த வரைக்கும், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் உபத்திரவம் வருது அப்படின்னா என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடக்கூடாது. கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கான வசனங்களை பாருங்க. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிசங்கள் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நயவசனிப்பினால் உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை என்ன செய்யறேன் சொல்றேன். யாருடைய இருதயங்கள் தேற்றப்படணும்னு சொல்றாரு, யாரெல்லாம் பாடுகள் உபத்திரவங்கள் வழியில போறாங்களோ அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் தேற்றப்பட்டு அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற. பாடுகள் உபத்திரவங்கள் வழியில போகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த ஐக்கியத்துல வளரக்கூடியதான கிருபைகளை கொடுப்பார். அந்த ஐக்கியத்துல வளர 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 தேவன் என்ன செய்வார்னா ரகசியங்களை என்ன செய்வார்னா போதிப்பார். பவுலும் சீலாவும் பிடிச்சு அவங்க சிறைச்சாலையில் அடைச்சி வச்சப்போ அவங்க ஏன் பாடுனாங்க, ஏன் கர்த்தரை ஆராய்ச்சாங்க அப்படின்னா, நீ என்னை அடிக்கலாம், நீ என்னை உதைக்கலாம், நீ என்னை சவுக்குகளால் அடிக்கலாம், நீ என்னை தொழுமரத்துல கட்டி வைக்கலாம், ஆனா என்னை அதை தாண்டி உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என்னை இந்த சிறைச்சாலைக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறாருன்னு ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க நம்பினாங்க. அவங்க அதனாலதான் அங்க பாடினாங்க, அதனாலதான் அங்க ஆராய்ச்சாங்க. அந்த பாடுகளின் மத்தியில் அவங்க அங்க ஆராய்ச்சதனுடைய விளைவு சிறைச்சாலையினுடைய அசிபாரங்களை தேவன் அசைய பண்ணினார். அப்படிங்கிறத தாண்டி அங்க தேவன் வைத்திருந்ததான ஒரு அற்புதம்.
அவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு, அவ்வளவு பாடுகளுக்கு பிறகு, அங்க இருந்த சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தி, அங்கேயே ஒரு ஞானஸ்நான ஆராதனை நடத்தி, அதுக்கு பிறகு அங்கிருந்து என்ன செய்யறாங்க? விடுதலை ஆகுறாங்க. அப்போ இவ பவுலை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் ஏன் எங்களை இப்படி பாடுபடுத்துறாரு, ஆண்டவர் ஏன் எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறாரு அல்ல, சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பத்தை ரட்சிப்பிற்குள் நடத்தும்படியாக பவுலையும் சீலாவையும் தேவன் சிறைச்சாலைக்கு என்ன செஞ்சார்? அனுப்பினார். அதுதான் தேவனுடைய ரகசியம், அதுதான் தேவனுடைய திட்டம். நம்ம வாழ்க்கையில தேவன் சில பாடுகளை கொடுத்தாலும் பாடுகளின் மத்தியில் இருக்கக்கூடியதான தேவ நோக்கத்தை, தேவ திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆனால் பாடுகளின் ஐக்கியத்தை கூட நம்ம என்ன செய்வோம்? விரும்பி ஏற்றுவோம். ஒவ்வொரு பாடுகளின் மத்தியில ஆண்டவர் நல்ல லெசன்ஸ் என்ன செய்வார்னா வச்சிருப்பார். அதுக்கு நடுவில் நல்ல ஒரு பர்பஸ் என்ன செய்வார்னா வச்சிருப்பார். அதை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள ஆரம்பிச்சோம்னாலே நம்ம லைஃப்ல பாடுகளை எல்லாம் சொல்லி புலம்ப மாட்டோம். எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படிலாம் என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். பிலிப்பியர் 1:29 ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறது என்னது? ஆண்டவர் இந்த வருஷத்துல எனக்கு ஒரு கார் கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த வருஷத்துல எனக்கு ஒரு வீடு கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த வருஷத்துல எனக்கு ஒரு இடம் வாங்குறதுக்கு உதவி செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த வருஷத்துல என் கடன் எல்லாம் அடைச்சிடாருன்னு விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, பாடுபடுகிறதுக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துல எனக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். சரிதானே? சரிதானே? பாடுபடுகிறதற்கும் சில காரியங்களை எப்படி நம்ம விசுவாசி கிளைம் பண்றோமோ அதே போல சில பாடுகள் வர்றப்பவும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தேவன் சில பாடுகளை என் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார். பரவாயில்ல, ஆண்டவருக்காக நான் இதை ஏத்துக்கிறேன், பரவாயில்ல இதை நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு என்ன செய்யணும்? போகணுங்கிறத. இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம், இதுதான் அப்போஸ்தலருடைய டீச்சிங் அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போமே. ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படி படிக்கு அவருடனே பாடுபட்டால், எப்படி? அவருடனே கூட பாடுபட்டால் கிறிஸ்துவுடனே கூட நான் மகிமையை சுதந்திரிக்கணும். ஆனா கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்ய மாட்டேன்? பாடுபட மாட்டேன். செபதேவினுடைய குமாரர் அவங்க போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்ன செய்யறாங்க? பேதுரு என்னை விடவே மாட்டேங்கிறான். எங்க போனாலும் அவன் தான் என்ன செய்யறான்? முதல் ஆளா போறான். அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டாப்ல. எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்கள மாதிரி அந்த டீச்சர் என்னை கிள்ளிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போய் கூப்பிட்டு வந்துட்டேன். எப்படி? ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்னுடைய குமாரர்ல ஒருத்தன் வலது பாரிசத்திலையும், அதனால என்ன செய்யுங்கன்னா, ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய வேலையில இருந்தவங்க, பிசினஸ் பீப்புள்ஸ். நீங்க என்ன செய்யுங்க? கூப்பிட்டோன்னு கூடவே என்ன செஞ்சுட்டு அனுப்பிட்டோம். நாங்க எதுவுமே என்ன செய்யல, சொல்லலை, பரவாயில்ல வச்சுக்கோங்க. ஆனா உம்முடைய ராஜ்யத்துல நீர் வரும் பொழுது உடைய வலது பாரிசத்துல ஒருவனுக்கும் இடது பாரிசத்துல பேதுரு அவரு அந்த பக்கம் தள்ளி வைங்க, யோவான் அவரை ஒரு பக்கம் தள்ளி வைங்க. சொல்ற நீ புரியாம என்ன செய்ற? நான் குடிக்கும் பாத்திரத்துல பானம் பண்ண கூடுமா? அப்போ வலது பாரிசத்தையோ இடது பாரிசத்தையோ கேட்கறது பிரச்சனை இல்லை, அது கிடைக்கும், அதை கொடுக்கிறேன். ஆனா யார் பாடுபடுவதற்கு தயாரா இருக்கிறாங்களோ அவங்க மகிமைப்படுவதற்கும் தயாரா. மகிமைங்கிறது யாருக்கு ஆண்டவர் கொடுப்பாரு? யாருக்கு ஆண்டவர் கொடுப்பாரு? பாடுவார். நானும் நிறைய பாடுபடுறேன், எனக்கே மகிமை தரலைன்னா அந்த பாடுகள் கிறிஸ்துவினுடைய நாமத்து நிமித்தம் அந்த பாடுகளா இருக்கணும். நான் சுவிசேஷம் சொல்றதுக்கு போனேன், என்னை பிடிச்சி 4 பேர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல. நீங்க வேற யார்ட்டையா வம்பிழுத்து குழாய் சண்டையில போய் யாரையா அடிச்சு இது பண்ணி 4 பேர் சேர்ந்து உங்களை அடிச்சாங்க பாருங்க, என்னைய ஆண்டவர் எப்படி பாடுபடுத்துறாரு அப்படின்னு சொன்னா அது பாடு அல்ல. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் வேற ஏதாவது இருக்கும், அதுக்கு பேர் வேற.
அப்போ பாடுங்கிறது கிறிஸ்துவினுடைய நாமத்து நிமித்தம். ஆண்டவர் நாமத்து நிமித்தம் நம்ம ஏதாவது பாடுபடுறோமா? இன்னைக்கு பெரும்பாலான காரியங்கள் பாடுபடுறது இல்லை. யூபியில் கிட்டத்தட்ட போன வாரத்தில் மாத்திரம் 17 பாஸ்டர்ஸ் என்னமோ அரெஸ்ட். அதில் 5 பேர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர். பாடுகள், உபத்திரவங்கள், இப்படிப்பட்டதான நெருக்கடிகள் மத்தியிலையும் வந்துருங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க. ராஜஸ்தான்ல நண்பர் இருக்கிறாப்புல, அங்கே சபை நடத்துறதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா க்ளோஸ். ஈவன் வீட்டில் உட்காந்து ஜூம்ல கூட என்ன செய்ய முடியாதுன்னு நடத்த முடியாது. நீங்க ஒரு வீட்டில் ஜூம் மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னா உள்ள வந்து போனை பிடுங்கி இது பார்த்துட்டு இருக்கிறியான்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் கொடுத்து வீட்டுக்காரங்களையும் தூக்கி போட்டுருவாங்க, நடத்துற பாஸ்டையும் தூக்கி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நெருக்கடி. அவங்க மாமனார் மாமியார்லாம் சொல்றாங்க, பேசாம என்ன செய்யுங்க, இங்க வந்துருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாப்புல. உங்க பிள்ளைய கூப்பிட்டு போறானா போங்க, வேற பிள்ளைகளை கூப்பிட்டு போறானா போங்க, நான் இங்கதான் என்ன செய்வேன், இருப்பேன், இங்கதான் இருப்பேன். 20 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இங்கதான் வச்சிருக்கிறார். ஒண்ணுமே இல்லை. அவங்க தமிழ்நாட்டில் பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. இங்க இருக்கக்கூடியதான சூழ்நிலை, என் குடும்ப சூழ்நிலை, நான் தமிழ்நாட்டில் ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு இடம் போடுங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சர்ச் என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. வேண்டாம், நாங்க அங்க வந்துட்டா இங்க இருக்கக்கூடியதான ஆத்துமாக்கள், இங்க தேவன் சூழ்நிலையை மாற்றுவார், இங்க தேவன் சபைகளுக்கு திறந்த வாசலை கொடுப்பார். அன்னைக்கு நான் என்ன செய்யணும், இங்க இருக்கணும். பாருங்க, அப்படியெல்லாம் வைராக்கியமா ஆண்டவருக்காக என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க அவரோடே கூட. அதனால அங்க வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஐக்கியங்கிறது எதுல எல்லாம் இருக்கணும்? ஒண்ணு கிறிஸ்துவுடனே கூட இருக்கணும், அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கணும், அதுக்கப்புறம் பாடுகளுடனே கூட என்ன செய்யணும், இருக்கணும். இன்னொரு காரியம் 1 யோவான் 1:3, நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 4வது காரியத்துல பார்க்கிறோம், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி. ஒரு விசுவாசியினுடைய பின்மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திருச்சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு விசுவாசிக்கும் ஊழியக்காரனுக்கும் இருக்கக்கூடியதான ஐக்கியம் அப்படிங்கிறது சரியா இருக்கணும். ஒரு விசுவாசியினுடைய பின்மாற்றம் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, முதல்ல ஊழியக்காரனை விட்டு தள்ளி போவாங்க, அதுக்கு பிறகு சபையை விட்டு தள்ளி போவாங்க, அதுக்கு பிறகு ஆண்டவரை விட்டு என்ன செய்வாங்க, தள்ளி போவாங்க. இதுதான் பின்மாற்றத்தினுடைய படிகள், பின்மாற்றத்தினுடைய படிநிலைகள். அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா, இங்க யோவான் சொல்ற நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு என்ன செய்யறோம், அறிவிக்கிறோம். ஆதி திருச்சபையில் இருந்தவர்கள் அவர்கள் அப்போஸ்தலரோடு கூட ஐக்கியமாய் இருந்தார்களானா இருந்தாங்க. அதனாலதான் யோவான் இந்த காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடியதான விசுவாசிகள் ஊழியக்காரர்களோடு கூட ஐக்கியமா இருக்கணும். எனக்கு ஏதாவது ஒரு காரியம் எங்க பாஸ்டர் நான் எப்ப வேணாலும் என்ன செய்வேன், போன் பண்ணுவேன், பேசுவேன், அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஊழியக்காரன்ட்ட பேசாம ஊழியக்காரனை பத்தி விசுவாசி இன்னொரு விசுவாசிகிட்ட பேசுறாங்கன்னா அந்த விசுவாசிக்கு ஊழியக்காரனோட ஐக்கியம் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, ஊழியக்காரனோட ஐக்கியம் சரியா இருந்துச்சுன்னா யார்கிட்ட பேசுவாங்க, ஊழியக்காரன்ட்ட பேசுவாங்க. ஊழியக்காரனோடு கூட ஐக்கியம் சரியில்லைங்கிறப்போ ஊழியக்காரனை பற்றி மற்ற விசுவாசிகள்கிட்ட பேசுவாங்க. சபையில ஐக்கியம் சரியா இருந்துச்சு அப்படின்னா சபையில இருக்கக்கூடிய காரியங்களை பற்றி சபையில பேசுவாங்க. சபையில ஐக்கியம் சரியில்லாத பட்சத்துல சபையை பற்றி சபைக்கு வெளியில பேசுவாங்க. இது எல்லாமே என்னன்னு கேட்டோம்னா பின்மாற்றத்தினுடைய அறிகுறி. ஒருவேளை அவங்க நல்லா ஜெபிக்கலாம், ஒருவேளை ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறேன்னு சொல்லலாம், அதெல்லாம் வேற. அது பின்மாற்றம் தான் அப்படிங்கிறத வேதம் என்ன செய்யுது சொல்லுது. அது சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கு. இதுல ஒரு டீச்சிங், இதுல ஒரு உபதேசம் இருக்குது. என்னது, ஜீசஸ் ஒன்லி அப்படிங்கிறது ஒரு குரூப். புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சில வசனங்களை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அவங்க எதை போதிக்கிறாங்க, கிறிஸ்துவை பற்றி மாத்திரம். நம்ம பிதாவாகிய தேவனும் நமக்கு தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவரும் தேவையில்லை, கிறிஸ்து போதும். ஏன் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு என்ன செய்து இருக்குது.
அப்போ பழைய ஏற்பாட்டுல தான் பிதா, புதிய ஏற்பாட்டுல வந்து கிறிஸ்து தான். இங்க அவர் சொல்றார் யோவான், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் என்ன செய்து, பிதாவோடு இல்லப்பா எங்களுக்கு ஐக்கியம் கிறிஸ்துவோடு மட்டும்தான் இருக்குன்னு என்ன செய்யல, சொல்லல. அவர் என்ன செய்யறாருன்னா திருத்துவத்தை என்ன செய்யறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்ம ஐக்கியத்துல சரியா இருக்கணும். தேவனோடு கூட இருக்கக்கூடியதான ஐக்கியத்துல சரியா இருக்கணும். திருச்சபையோடு இருக்கக்கூடியதான ஐக்கியத்துல சரியா இருக்கணும். ஊழியக்காரர்களோடு இருக்கக்கூடியதான ஐக்கியத்துல சரியா இருக்கணும். இப்போ நம்ம திரும்ப அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு வருவோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், இப்ப இதுல நம்ம நல்லா பார்க்கிறோம், யார் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்கள்னா, அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டார்கள். சரிதானே? நீங்க இப்ப என்னை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் என்னுடைய டீச்சிங்ஸை, என்னுடைய உபதேசங்களை ஏத்துக்குவீங்க. நீங்க என்னை ஏத்துக்கல, நான் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்குள்ள போகுமா? நான் சொல்லக்கூடிய அவர் கிடக்கிறாருப்பா, அந்த இது வந்துடும். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் ஆதி திருச்சபையில் இருந்ததான விசுவாசிகள் நிலைத்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு நேரத்தில் அவங்க குறை பேசினாங்க, இவர்கள் குடித்து வெறித்திருக்கிறார்கள் அப்படின்னு பேசினவங்க தான். ஆனா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவங்க சொல்லக்கூடிய காரியங்களை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு திருச்சபையை பொறுத்த வரைக்கும் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அவர்கள் நிலைத்திருந்தது போல, திருச்சபையானது போதகர் போதிக்கிற உபதேசங்களிலே நிலைத்திருப்பார்கள். ஆனால் அந்த திருச்சபை ஆசீர்வாதமா இருக்கும். பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு தெரியாதபடிக்கு. வீட்டு சாப்பாடு பிடிக்குமா, ஹோட்டல் சாப்பாடு பிடிக்குமா? ஹோட்டல் சாப்பாடு. ஹோட்டல் சாப்பாடு புரட்டோக்கு இருக்குது. பல நேரங்களில் நமக்கு என்ன செய்யுது, ஹோட்டல் சாப்பாடு தான் பிடிக்குது. வீட்டு சாப்பாடோட அருமை தெரிய மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் புண்ணாகி அல்சர் வந்து டாக்டர்கிட்ட போனதுக்கு பிறகு டாக்டர் சொல்லுவார், ஹோட்டல் சாப்பாடு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன் ஹோட்டல் சாப்பாடு பிடிக்குது? டேஸ்டாக இருக்கும். ஏன் டேஸ்டாக இருக்குது? வீட்டில் சில காரியங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். வீட்டில் பயன்படுத்தாத சில காரியங்களை, வீட்டு கிச்சனில் இல்லாத சில காரியங்களை ஹோட்டலில் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. வீட்டில் தோசை சுடுறப்ப வெங்காயத்தையோ கத்திரிக்காயோ வெட்டி, இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் ஆயில் வச்சு சுடுவாங்க. அவன் விளக்குமாரில் 4 அடி தோசைக்கெல்லாம் அடித்து தோசை சுட்டு கொடுப்பான். அதனால அது நல்லா இருக்கும். சரிதானே? விளக்குமாரில் அடிச்சுட்டு தானே புசு புசுன்னு வரும். அப்போ அது நல்லா தான் இருக்கும். ஆனால் அது நிச்சயமா வயிற்றுக்கு கேடுதான். அந்த மாதிரி நம்மளை கர்த்தர் வச்சிருக்கக்கூடியதான சபையில் இருக்கக்கூடிய போதனை, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களிலே செழித்திருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டப்பட்டது தான். அது எங்கேயும் என்ன செய்ய முடியாது, பிடுங்கிட்டு போக முடியாது. நாட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அந்த மரங்களுக்கு, அந்த அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட அந்த மரங்களுக்கு அந்த ஆலயத்திலிருந்து தண்ணீர் பாய்ச்சப்படும். அந்த மரம் வளர, அந்த மரம் கனி கொடுக்க, அந்த மரம் செழிக்க என்ன செய்யணுமோ அந்த தோட்டக்காரன் என்ன செய்வார். அப்போ ஒரு திருச்சபையிலே நிலைத்திருக்கக்கூடியதான அனுபவம் அது நமக்கு என்ன செய்யணும். இது எல்லாம் வந்து ரொம்ப பழைய டீச்சிங். அப்போஸ்தலருடைய உபதேசங்கள்ங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக போதிக்கப்பட்டதான போதனைகள். அது அன்றைய போதனை இன்றைக்கும் ஜீவன் உள்ளதா என்ன செய்து இருக்குது. இன்னைக்கும் அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிகிறப்ப நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம ஒரு இடத்துல ஒரு சபையை ஸ்தாபிச்சு அதை வளர்த்து கொண்டு வர்றதுக்கு படாத பாடு படணும். 10 வருஷம் 11 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு 50-60 பேர் இருக்கிறோம், ஒரு 70 பேர் இருக்கிறோம் அப்படின்னா இது வந்து உருவாக்கி இவ்வளோ கொண்டு வர கஷ்டம்.
இதுல இருக்கக்கூடியதான பாடுகள் என்னங்கிறது ஊழியக்காரனுக்கு தான் தெரியும். இந்த அளவுக்கு இந்த சபையை கொண்டு வர்றதுக்கு, வளர்த்துறதுக்கு அவங்க எவ்வளவு நாள் உபவாசம் இருந்தாங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணாங்க, அதெல்லாம் வேற. இன்னைக்கு ஜான் ஜெபராஜ் வந்து காலையில 2 ஆராதனை கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டு அடுத்து ஃப்ளைட் ஏறி அதுக்கடுத்த ஆராதனை எங்க போய் நடத்துறாரு? சென்னையில போய் நடத்துறாரு. அவர் எங்க போய் நடத்துறாரு? எங்க போய் என்ன ஊழியம் செஞ்சாரு சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஒரு செலிபிரிட்டி. அவர் பாட்டு பாடுவாரு, அவர் டான்ஸ் ஆடுவாரு, அவர் என்ன செய்வாருன்னா நல்லா ஆராதனை பண்ணுவாரு. சரி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? ஒரு வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டம் எங்க இருந்துச்சு? வேற வேற சபையில என்ன செஞ்சு இருந்துச்சு, சரிதானே? அவங்க விதைக்கல, அவங்க அறுக்கல, எங்கெங்கயோ இருந்தவங்க இவர் வந்து ஆரம்பிச்சோன்னா அங்க போயிட்டாங்க. இது சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்களுக்கு போதிக்கப்பட்ட அந்த சபையில என்ன செய்யல, நிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் வந்து நிறைய சபைகள், பெரிய சபைகள் பஸ் அனுப்புறாங்க. சபையில என்ன செய்யறாங்க? சாப்பாடு போடுறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பஸ் அனுப்புறாங்க. அந்த 30 கிலோமீட்டருக்கு நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு சின்ன ஊழியக்காரர், அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சு சபையை ஆரம்பிச்சு அவர் அதை இதையும் பண்ணி பிரயாசப்பட்டு அவர் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி ஞானஸ்தானம் எல்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. பஸ் வந்து கூப்பிட்டு போயிடும். ஆரன் அடிப்பாங்க வீட்டு முன்னாடியே. மதிய சாப்பாடு பிரச்சனை இல்லை. ஊழியக்காரருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், போகிற நபர்களுக்கு அது ஆசீர்வாதம் இல்லை. பாருங்க, சின்ன சபையா இருந்தாலும் கத்தர் நாட்டின சபை இது, எனக்கு ஆண்டவர் கொடுத்த சபை, இந்த சபையில தான் கத்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அந்த திருச்சபையில இருந்தா, பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலையும் அந்த சபையில இருந்தா, தேவனுடைய ஆலயத்தினுடைய பிராகாரங்களிலே, பிராகாரம்னா என்னது? ஆலயங்கிறது உள்ள, பிராகாரங்கிறது வெளியில. பிராகாரத்தை பொறுத்த வரைக்கும் லிமிட் கிடையாது. ஏன்னா ஆலயத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய எல்லாமே பிராகாரம் தான். பிராகாரத்தில் சிலைத்திருப்பார்கள். உங்களுடைய வெளி உலக வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஆலயத்தில் நாட்டப்பட்டதான அனுபவம் என்ன செய்யணும்? இருக்கணும். அதுல அப்போஸ்தலருடைய டீச்சிங், சில பிரசங்கம் வந்து உண்மையிலே என்ன செய்யாதுன்னா கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். டாக்டர், இந்த மருந்து கசப்பா இருக்கு, எனக்கு இது வேண்டாம், இனிப்பா மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டார். சில நேரத்துல நம்ம பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா அந்த கசப்பான மருந்து தான் என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். அப்படிதான் எருமல் மருந்து, காய்ச்சலுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து, சுகர் டேப்லெட் கூட கசப்பாக தான் இருக்கு. வாயில போட்டோன்னா தண்ணியை குடிச்சிடணும், தண்ணியை குடிச்சோன்னா முழுங்கிடணும். வாயில கரைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கசப்பு போகாது. ஸோ அப்படிதான் அது வந்து என்னன்னா கசப்பாக தான் என்ன செய்யணும் இருக்கும். அது மாதிரி தான் சில பிரசங்கங்கள், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தான், அது காயப்படுத்த தான் செய்யும். ஆனா வசனம் நம்மை காயப்படுத்தினால் வசனம் நம்மை ஆறுதல் படுத்தும். அந்த வசனம் தான் நம்மளை என்ன செய்யும்? அதான் சொல்றேன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறேன். ஸோ சில காயங்கள் என்ன செய்யணும்? நம்மை ஆறுதல் படுத்தும் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஸோ அப்போஸ்தலருடைய டீச்சிங், ஸோ முதல்ல அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அப்போஸ்தலருடைய டீச்சிங்ஸை ஏற்றுக்குவாங்க. அப்போஸ்தலருடைய டீச்சிங்ஸை ஏற்றுக்கிட்டவங்க அந்த அப்போஸ்தலருடைய கூட அந்யோன்யத்துல என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அப்பம் பிட்குதலிலும் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அப்பம் பிட்குதல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது கர்த்தருடைய பந்தி, அது உடன்படிக்கையினுடைய பாத்திரம். அது அது வந்து என்ன அப்படின்னா அந்த புது உடன்படிக்கையினுடைய அடையாளம். பவுல் வந்து அதை சொல்றப்ப சொல்ற, புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையான்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வேற இது வேற. எங்க வேணாலும் புசிக்கலாம், எங்க வேணாலும் குடிக்கலாம், நீ வீட்டுல வச்சு சாப்பிடு, வீட்டுல வச்சு குடிச்சுக்க. ஆனா இது கர்த்தருடைய பந்தின்னு வர்றப்போ அந்த கர்த்தருடைய பந்தியிலும் அந்த ஐக்கியம் அப்படிங்கிறது என்ன செஞ்சுன்னா மேலோங்கி இருந்தது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நம்ம ஒரு பந்தியில இருக்கிறோம், இந்த பந்தியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோங்கிறப்போ பந்தியில மாத்திரம் இல்லை, கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்திலும் சபையோடு இருக்கிற ஐக்கியத்திலும் என்ன செய்யணும்?
தரித்திருக்கணும். அங்க வசனம் அப்படிதான் முடியுது, உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? போக்கும் வரத்துமா என்ன செய்யல இல்லை. திடீர்னு இந்த மாசம் கம்யூனியன்ல இங்க இருப்பாங்க, அடுத்த மாசம் கம்யூனியன்ல வேற ஒரு சர்ச்சில் இருப்பாங்க. என்னாச்சுன்னு கேட்டோம்னா அங்க அமாவாசை ஜெபம், அதனால அங்க போயிட்டோம். விளங்கவே முடியாது. கர்த்தர் நம்மை வைத்திருக்கக்கூடிய சபையில நமக்காக அப்பம் என்ன செய்யும்? பிற்கப்படும். அந்த அப்பம் பிற்குதல்ல நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அதைத்தான் தேவன் என்ன செய்வாரு? பார்ப்பார். அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? நோட்டீஸ் பண்ணுவார். ஸோ சபையோடு இருக்கிற ஐக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எதுல? எதுல? ஜெபம் பண்றதுல. எல்லாம் சரிதான், ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய மாட்டேங்குது. சில நேரம் பிரசங்கம் கூட என்ன செய்வோம்னா கேட்டுருவோம். ஜெபத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது? வேற முடியாது. ஜெபம் பண்றது பல நேரங்கள்ல என்ன செய்யுது? கஷ்டமா இருக்குது. தனிப்பட்ட முறையில் நான் என்ன செய்யறேன்னா ஜெபம் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணா அது நிறைய நேரங்களில் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். எலியாவுக்கு ஒரு ஒரு கட்ஸ் இருந்துச்சு. என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். பாருங்க, ஆதி திருச்சபையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸியா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம்ங்கிறது ரொம்ப பெருசு. இப்போ நமக்கு வந்து தரிசனம்ங்கிறது என்னது? இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த பெரியபாளையம் வரைக்கும் தாண்டிட்டோம்னா என் எல்லைக்குள்ள ஒரு வந்துட்டாருன்னு நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம அவ்வளோதான். ஆனா பாருங்க, இவங்களுடைய தரிசனம் அப்படிலாம் இல்லை. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தம். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்ல, எல்லாம் நீ தான்ப்பா பார்க்கணும். ஒரு பெரிய தரிசனம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்களாம்? ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார். இன்னைக்கு காலையில் அதான் சொன்னேன், எவ்வளவு பிஸி. நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போய் தீர்க்க தரிசன கூட்டம் நடத்துகிறேன், இங்கே போய் நான் அதை பண்ணுறேன், நான் அங்கே போய் என்ன செய்கிறேன்னா பிசாசை விரட்ட போகிறேன். எங்கே வேணாலும் போங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. முதல் காரியம் ரிலேஷன்ஷிப் தான். அதுக்கு பிறகு தான் ஊழியம், அதுக்கு பிறகு தான் மற்ற காரியம். முதல்ல என்ன அப்படின்னா பிரேயர். ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார். நம்ம குறைச்சல்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், உபதேசங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஐக்கியங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதை தாண்டி ஜெபத்துல நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ரொம்ப 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 முக்கியம். எங்கே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை அவங்களுக்கு என்ன செய்வேன்? தருவேன். சபை ஒருமனப்பட்டு சில காரியங்களை கேட்கணும். சபையில ஒருமனப்பட்டு ஜெபங்கள் என்ன செய்யணும்? நிற்கணும். சில காரியங்கள்ல நம்ம இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், சில காரியங்கள்ல இணைப்பு துண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், சில காரியங்கள்ல தொடர்பு எல்லைக்கே வெளியில போயிடுறோம். அப்படின்னா அது நமக்கு ஆசீர்வாத குறைவு. இவங்க ஆதி திருச்சபை ஒரு காரியத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இது பண்ணாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை வந்து பந்தி விசாரிப்புல ஒரு பிரச்சனை என்ன செய்யுதுன்னா வருது. பந்தி விசாரிப்புல பிரச்சனை வந்து 6ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று என்ன செஞ்சாங்க? எபிரேயருக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? என்ன செய்யலன்னா விசாரிக்கல. என்ன செய்யல? என்னை பார்த்து என்ன செய்யல? அவரு ஸ்தோத்திரம் சொல்லல. என்னை பார்த்து அவர் என்ன செய்யல? சாப்பிட்டியான்னு என்ன செய்யல? கேட்கல. அப்படின்ட்டு நான் என்ன செய்யல? சர்ச்சுக்கு வரமாட்டேன். என்ன செய்யல? திட்டமாய். எதுல விசாரிக்கலன்னு கேட்டா, அங்க சாப்பாட்டுல தான் விசாரிக்கல. சாப்பாட்டுல விசாரிக்கலைன்னா என்னது? நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கட்டுமா, சாம்பார் வாங்கிக்கிறீங்களா, புளிக்குழம்பு ஊற்றட்டுமா, ரசம் ஊற்றட்டுமா, சிக்கன் எதாவது வைக்கட்டுமா,
அப்படின்னு கேட்கறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது, அப்போ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றியா, திராட்சை ரசம் இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியா, என்ன செய்யல, பக்கத்தில் இருக்கவனுக்கு ஊத்துனான். திராட்சை ரசம் இன்னும் கொஞ்சம் நல்லா குடி அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துனேன். எனக்கு என்ன செய்யல, அவன் ஊத்தல. ஏன்னா கிரேக்கர்கள்ங்கிறதுனால எங்களை என்ன செய்யல, கண்டுக்கல அப்படின்னு என்ன செய்யுதுன்னா பிரச்சனை வருது. அப்போ 12 வரவழைத்து, நாங்க தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஆதி திருச்சபை விசாரிக்கல அப்படின்னு சொல்லி சொன்ன காரியத்துக்கு விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, பதில் சொல்லிட்டாங்க. எப்ப எங்களுடைய வேலை காரியம் ஜெபம் பண்ணணும், அதுக்கு பிறகு வசனத்தை என்ன செய்யணும், போதிக்கணும். பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு அது எங்க வேலையே இல்லை அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா சொல்றேன், பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றேன். பாருங்க, ஆதி திருச்சபையிலையும் சில குறைவுகள் ஜனங்கள் மத்தியில் இருந்துச்சு, முறுமுறுப்புகள் இருந்துச்சு. சில காரியங்களை அவங்களால ஏத்துக்க முடியல, அதை சரின்னு நியாயப்படுத்தல. ஆனா அப்போஸ்தலருடைய வேலை என்ன, அவங்க சொல்றாங்க, ஒண்ணு நான் ஜெபம் பண்ணணும், இன்னொன்னு என்ன செய்யணும், நாங்க வேத வசனத்தை போதிக்கணும். இன்னைக்கும் ஹவுஸ் விசிட்டிங் அப்படிங்கிறது, எங்க வீட்டுக்கு அவர் என்ன செய்யல, வரல, கிராஸ் பண்ணி என்ன செஞ்சாரு, அவர் போனாரு, ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு அன்னைக்கு வரலைன்னா அடுத்த நாள் வருவார், அடுத்த நாள் வரலைன்னா அடுத்த வாரம் வருவார். என்னது, அவ்வளவுதான். ஊழியக்காரனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஒண்ணு ஜெபம் பண்றது, இன்னொன்னு வசனத்தை போதிக்கும். பாருங்க, ஒரு சில ஊழியக்காரங்க சபையிலே இருக்கிறது இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஊர் இந்த ஊருன்னு சொல்லிட்டு ஊர் ஊரா என்ன செய்யறாங்க, சுத்துறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட சபையில இருக்கிறது இல்லை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்ட் இருப்பாருன்னு பார்த்தா பாஸ்ட் இல்லை, வேற ஒருத்தர் என்ன செய்யறாரு, பிரசங்கம் பண்றாரு. இன்னைக்கு பாஸ்ட் இருப்பாருன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் போனா அன்னைக்கு பாஸ்ட் இல்லை, வேற யாராவது ஒருத்தர் என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சபைகள் எல்லாம் என்ன செய்யுது. போன மாசத்துல ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், ஒருத்தர் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில போன் பண்றாரு. போன் பண்ணி ஒவ்வொருத்தையும் கேட்கிறாரு, நான் ஊர்ல இருக்கிறேன், நீ போய் இன்னைக்கு சபையை நடத்திறேன், சாவி அந்த சிஸ்டருக்கு வாங்கிக்க. எப்படி, இப்படிப்பட்டதான ஊழியர்களும் இன்றைக்கும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. காரியம் ஊழியக்காரனுடைய வேலை ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது காரியம் சபைக்கு என்ன செய்யணும், போதிக்கணும். சபைக்கு என்ன காரியத்தை போதிக்கணுமோ ஆவியானவர் கொடுக்கறத வாங்கி போதிக்கிறதா ஊழியக்காரனுடைய வேலை. அதுக்கு பிறகுதான் இந்த ஹவுஸ் விசிட்டிங்கா இருக்கட்டும், அதுக்கு பிறகுதான் இந்த விசாரிக்கிற வேலைகளா இருக்கட்டும், விசாரிக்கணும் தான். ஆனா ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது இதுதான். அப்ப ஆதி திருச்சபையில் என்ன செய்யறாங்க, அதை தாண்டி அதை விசாரிக்கும்படி என்ன செய்யறாங்கன்னா, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை என்ன செய்வோம், உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அப்போ சபையில விசாரிப்புக்குன்னு சிலரை என்ன செஞ்சாங்கன்னா ஏற்படுத்துறாங்க. நம்ம சபையிலும் ஏற்படுத்தணும், அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, தேடுவோம், ஜெபம் பண்ணுவோம்.